தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் மிக தீவிரமாக உள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: மயிலாடுதுறை சீர்காழியில் 24 சென்டிமீட்டரும், கடலூர் சிதம்பரத்தில் 23 சென்டிமீட்டரும், நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் 22 சென்டிமீட்டரும், திருவாரூரில் 21 சென்டிமீட்டரும், மயிலாடுதுறையில் 19 சென்டிமீட்டரும், திருவாரூர் நன்னிலத்தில் 17 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. நாகப்பட்டினத்தில் 15 சென்டிமீட்டரும், திருப்பூண்டி, கேஎம் கோயில், காரைக்கால், கடலூர் ஆகிய பகுதிகளில் 14 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. திருவாரூர் கொடவாசல், விழுப்புரம் மரக்காணம், கடலூர் கொத்தவாச்சேரி, புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் தலா 13 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. கடலூர் லால்பேட்டை, விழுப்புரம் வானூர் ஆகிய பகுதிகளில் தலா 12 சென்டிமீட்டரும், தஞ்சை திருவிடைமருதூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, மணல்மேடு, திருவாரூர், வலங்கைமான் ஆகிய பகுதிகளில் தலா 11 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. திருவாரூர் பாண்டவரடி, கடலூர் குறிஞ்சிப்பாடி, காஞ்சிபுரம் பரங்கிப்பேட்டை, செங்கல்பட்டு செய்யூர், மதுராந்தகம், நாகப்பட்டினம் தலைஞாயிறு ஆகிய பகுதிகளில் தலா 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. விழுப்புரம், திண்டிவனம், மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, கடலூர் ஸ்ரீமுஷ்ணம், விழுப்புரம், வல்லம், நேமூர், தஞ்சை மஞ்சளாறு, அரியலூர், ஜெயங்கொண்டம் ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. விழுப்புரம் வளவனூர், திருவள்ளூர் பொன்னேரி, சென்னை செங்கல்பட்டு, மீனம்பாக்கம், கத்திவாக்கம், கடலூர் குடிதாங்கி, விழுப்புரம் செம்மேடு, சென்னை ஆலந்தூர், காஞ்சிபுரம் உத்திரமேரூர், சென்னை முகலிவாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. செங்கல்பட்டு, திருப்போரூர், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, கடலூர், மீமாத்தூர், பெலாத்துறை, நாகப்பட்டினம், வேதாரண்யம், விழுப்புரம், வளத்தி, திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கடலூர், விருத்தாச்சலம், காஞ்சிபுரம், வாலாஜாபாத், சென்னை தண்டையார்பேட்டை, சென்னை கோடம்பாக்கம், காஞ்சிபுரம், குன்றத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. தஞ்சை ஐயம்பேட்டை, ராணிப்பேட்டை, அரக்கோணம், காஞ்சிபுரம், செம்பரம்பாக்கம், அரியலூர், தஞ்சாவூர், ஒரத்தநாடு, சென்னை அண்ணாநகர், திருவிக நகர், மதுரவாயில், திருவள்ளூர், திருவூர், சென்னை அம்பத்தூர், பெரம்பூர் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. விழுப்புரம் அரசூர், பெரம்பலூர் லப்பைக்குடிக்காடு, சென்னை மணலி, திருவொற்றியூர், திருவள்ளூர் செங்குன்றம், கள்ளக்குறிச்சி மூரார்பாளையம், சென்னை மணலி, திருவண்ணாமலை சேத்துப்பட்டு, தஞ்சை பூதலூர், வெட்டிக்காடு ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. விழுப்புரம் திருவெண்ணைநல்லூர், திருவள்ளூர் பூண்டி, திருவாலங்காடு, திருச்சி நந்தியாறு, திருவண்ணாமலை ஆரணி, திருவள்ளூர் திருத்தணி, பெரம்பலூர் சீக்கூர், சென்னை மாதவரம், திருச்சி கள்ளக்குடி ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. தருமபுரி அரூர், திருவண்ணாமலை வெம்பாக்கம், நீலகிரி நடுவட்டம், புதுக்கோட்டை வம்பன், கோயமுத்தூர் வால்பாறை, புதுக்கோட்டை மலையூர், ராணிப்பேட்டை சோளிங்கர், திருவண்ணாமலை, தென்காசி ஆயங்குடி, ஈரோடு கொடுமுடி, கள்ளக்குறிச்சி எறையூர், கன்னியாகுமரி தக்கலை, புதுக்கோட்டை ஆலங்குடி, சென்னை ராயபுரம், சேலம் ஆத்தூர், கள்ளக்குறிச்சி திருப்பாலப்பந்தூர், திருவண்ணாமலை போலூர், பெரம்பலூர், ராணிப்பேட்டை சோளிங்கர், சென்னை தேனாம்பேட்டை, திருச்சிராப்பள்ளி துவாக்குடி, லால்குடி, சேலம் ஆத்தூர், ராணிப்பேட்டை ஆற்காடு, திருவள்ளூர் பள்ளிப்பட்டு ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு: அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 34.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வடதமிழக கடலோர பகுதிகள் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 8ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் கனம் முதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதியில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 10ஆம் தேதியில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 14ஆம் தேதியில் தமிழகம் மற்றும் புதுவையில், காரைக்கால் பகுதிகளிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மற்றும் கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 26 to 27 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 22 to 23 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதியில் குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதியில் குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.